இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் சட்னி ப்ரீ மிக்ஸி பொடிங்க. இந்த பொடி இட்லி தோசைக்கு பொடியாகவும் வச்சு சாப்பிடலாம், எல்லா டிஃபன் ஐட்டுக்கும் பொடியாகவும் வச்சு சாப்பிடலாம், தண்ணி சேர்த்து சட்னியாகவும் சாப்பிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலாம். வெளியூரில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் ஹாஸ்டலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் கொடுத்தனப்பல வெளியே எடுத்துகிட்டு போகவும் ஈஸியாக இருக்கும். ஆனால் 1 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்குங்க. கடாயில் ஒரு கப் வேர்க்கடலை சேர்த்து ஃப்ளேமை லோவில் வச்சு நிதானமாக வறுத்துக்கலாங்க. வேர்க்கடலை வறுப்பட்டு தான் எல்லா சமையலுக்கும் நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேம் வச்சு வறுத்தா மேலே வறுப்படும், உள்ளே வறுப்படாது. பாருங்கள், தோல் நல்லா உரியுது. இப்போ பருப்பு நல்லா வறுப்பட்டுடுச்சுன்ற அர்த்தம். இப்போ தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். மேலே தோல் எடுத்துடலாம். அதே கடாயில் இந்த அளவுக்கு கொப்பரை சேர்த்துக்கலாங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் வறுத்துக்கலாம். அதிகமாக வறுத்தோம்னா கொப்பரையிலேருந்து எண்ணெய் ரிலீஸ் ஆகும், டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க. அதனால் 3 நிமிஷம் வறுத்தா போதும். அவ்வளோதாங்க, ஒரு 3 நிமிஷம் வறுத்தாச்சு. இப்போ தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாங்க. எள்ளு பொரியிற வரைக்கும் வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில். எள்ளு பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். ஒரு 4-5 சொட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். எண்ணெய் சூடானது ஒரு அரை டீஸ்பூன் தனியாக சேர்த்து 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். ஒரு 5 மிளகாய் 2 உடச்சி சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் சேர்த்துக்கங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். மிளகாய் கருகாமல் வறுத்துக்கலாங்க இந்த மாதிரி. இப்போ வறுபட்டுடுச்சு. ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 2 கொட்டை அளவு புளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். முதல்ல வேர்க்கடலை எள்ளு தவிர மற்ற பொருளெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கோர்ஸாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு கோர்ஸாக அரைச்சா போகிறோங்க. இப்போ எள்ளு சேர்த்துக்கலாம். இப்போ வேர்க்கடலையும் சேர்த்துடலாங்க. இப்போ கோர்ஸாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணுங்க. நைஸ் ரவா பதத்துக்கு இருக்கணும். பாருங்கள், நைஸாக இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. தேவையான அளவு பொடியை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த பதத்துக்கு தண்ணி சேர்த்து நீங்கள் கரைச்சிக்கோங்க. சட்னியில் ஆற வச்ச வெந்நீர் சேர்த்து கலந்துக்கலாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கும் சளி பிடிக்காமல் நல்லாயிருக்கும். இந்த பொடியில் எண்ணெயோ நெய்யோ சேர்க்க வேணாங்க. உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கங்க. ஏன்னா இது வேர்க்கடலில் ஆயில் இருக்கும், அதனால் அப்படியே கூட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த பொடி 1 மாதம் வரைக்கும் நல்லா இருக்குங்க. ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். ஆனால் நம்ம தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்லாங்க. ஏன்னா நிறைய நாள் இருந்துச்சுன்னா காரல் வாசனை வரும்.